கிறிஸ்மஸ் அப்படின்னு உங்க மனசுல என்ன தோணுது ஃபாதர்? கிறிஸ்மஸ்ன்னு ஒன்று ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். அப்படிதான். அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது. மாட்டு தொழுவத்தில் போய் அவர் பிறக்கிறார். அது ஒரு எளிமையான பிறப்பு. கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் கூட அதையும் மீறி இந்த வெளிப்படை கொண்டாட்டங்கள் ரொம்ப அதிகமாகிறது. ரெண்டாவது கமர்ஷியலாக இதை வச்சு ரொம்பவே பயன்படுத்தும். கடவுள் ஏன் மனிதனானார்? மனித நேயத்தை வலியுறுத்துவதற்காக தான் அவர் மனிதனாக பிறந்தார். இல்லை ஏன் பிறந்தார்? அதனால தான் நிறைய பேர் நைட் மாஸ்க் வருது. யாரும் பகலில் வரது விரும்புறது கிடையாது. ஏன்னா பகலில் அந்த லைட்ஸு, அந்த செட்டிங்ஸு, அந்த பியூட்டி, அந்த குளிர் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீட்லையும் ஏன் ஃபாதர் ட்ரீயும் குடிலும் வைக்கணும்? இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ரத்த ஆறு ஓடிட்டு இருக்குது மதத்தின் பெயரால். மதத்தின் பெயரால் தான் அர்ஜென்ட்ஸ் ஆகிறாங்க. கடவுள் அப்படி ஆசைப்படவே இல்லை. அகையால் தான் ஏரோது அவங்கள வர வச்சு கேட்குறாரு, அரசர் பிறந்து இருக்கிறாரமே எங்கே எனக்குன்னு சொல்லி நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? வால் நட்சத்திரம் காட்டின வழியில் போகிறாங்க, மாடடை குடியில் சந்திக்கிறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் ஆவடியிலேருந்து ஃபாதர் லாரன்ஸ் இருக்காங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ 25th கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோணுது ஃபாதர்? கிறிஸ்மஸ்ன்னு ஒன்று ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். உலகம் பூரா இருக்கிற எல்லா மக்களும் ஜாதி மத வேறுபாடு இன்றி கொண்டாடுற ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருவிழா. அப்படி தான். அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, பல பேருக்கு உதவி செய்கிறது, பல பேருக்கு தான தர்மங்கள் செய்கிறது. இது ஒரு கொடுக்குற விழா, பகிர்ந்து கொடுக்குற விழா. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஃபீலிங். ஆக்சுவலாக இப்போ கிறிஸ்மஸ் அந்த காலத்தில் எப்படி ஃபாதர் செலிப்ரேட் பண்ணாங்க? அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்தார். அவர் மாடடை குடிலில் ஒரு சாதாரண எளிமையான ஒரு வடிவில் பிறந்தார். வானகத்தை துறந்து அடிமையின் வேடம் பூண்டு மனிதருக்கு நிகராக அவர் பிறந்தாருன்னு சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் அவர் மாளிகையில் பிறக்கலை, பெரிய கூட கோபுரத்தில் பிறக்கலை. இதுவரைக்கும் எந்த மனுஷருமே பிறக்காத ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் மாடடை குடிலில் பிறந்தார். சத்திரத்தில் இடமில்லை. ஆகையால் யாரோ ஒருத்தர் இறக்கப்பட்டு கொடுத்த ஒரு சத்திரத்தில் போய், மாட்டு தொழுவத்தில் போய் அவர் பிறக்கிறார். அது ஒரு எளிமையான பிறப்பு. அந்த காலத்தில் அந்த எளிமையைத்தான் கொண்டாடினாங்க எல்லாருமே. அந்த எளிமை, அதாவது கடவுள் உலகத்தையே படைத்து ஆளுகின்ற கடவுள் தனக்கென்று ஒரு இடமில்லாமல் ஒரு மாடடை குடிலில் பிறந்ததுன்றது, கடவுள் மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் அப்படின்ற அந்த கருத்தை பேஸ் பண்ணி கொண்டாடினாங்க. இதில் முக்கியமாக புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் இந்த திருவிழாவை ஆரம்பித்தது. அன்னிலிருந்து அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு அருமையான ஒரு விழாவாக, இயேசுனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு விழாவாக, உலகத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது. ஏன்னா இயேசு பிறந்த உடனே முதல்ல இடையர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஆடு மேய்க்கிற ஏழை எளிய இடையர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கு பிறகு கீழ்திசை ஞானிகளுக்கு காட்சி கொடுத்தார். அவங்கள தண்டனிட்டு தன்னுடைய பதவி, தன்னுடைய பட்டம், செங்கோல், ஆட்சி, கிரீடம் எல்லாத்தையும் மறந்து குழந்தையான இயேசுவை தங்களுடைய அரசராக ஏற்றுக்கொண்டு மண்டியிட்டு தண்டனிட்டு வணங்குறாங்க. ஆகையில் அவர்களுக்கு காட்சி கொடுக்குறார். ஆகையில் வானதூதர்கள் பாடிய பாட்டே, உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, உலகினிலே நல்மனம் படைத்தவர்களுக்கு அமைதியாகுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையில் அந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிற வகையில் தான் ஒரு எளிமையான முறையில் அது கொண்டாடப்படும். இப்போ எப்படி ஃபாதர் கொண்டாடுறாங்க? ஏன்னா அப்பத்திக்கும் இப்போத்திக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ நாங்கள் கோயிலையே இதை அடிக்கடி சொல்கிறோம். இன்றைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாலே இந்த திருவிழாவை ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் பெரிய பக்தி, அந்த விசுவாசம், நம்பிக்கை அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறது கிடையாது. மோர் ஆஃப் கமர்ஷியல், ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம்.
ஆகிய இந்த கிறிஸ்மஸை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் வியாபாரம் செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. பேக்கரிக்காரங்க ஒரு விதத்தில் வியாபாரம் செய்கிறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ விற்கிறவங்க வியாபாரம் செய்கிறாங்க, குடில்கள் ஜோடிக்கிறதுன்றது ஒரு வியாபாரம். எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் 25 அடி 100 அடி 50 அடி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ போடுறாங்க. எங்கே பார்த்தாலும் லைட்டு வெளிச்சம், இது ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்குது. டெஃபினெட்லி கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் கூட அதையும் மீறி இந்த வெளிப்படை கொண்டாட்டங்கள் ரொம்ப அதிகமாகிறது. ரெண்டாவது கமர்ஷியலாக இதை வச்சு ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்து வந்த விஷயத்தா இருக்கட்டும், இல்லை நாங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், எவ்வளோ புடவை வாங்கலாம், என்ன பலகாரம் செய்யலாம், கேக் எங்கே ஆர்டர் கொடுக்கலாம், எல்லாமே மோர் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கம்பேரிசன். பக்கத்து வீட்டில் இன்றைக்கி இது செய்கிறாங்க, என் சொந்தக்காரங்க வீட்டில் இது செய்கிறாங்க, ஸோ நம்ம அதை விட ஒரு படி மேலே செய்யணும் அப்படின்னு இந்த கம்பேரிசனில் போயிடுறாங்க. இல்லையா ஆடம்பரம், தாம்பீகம் அந்த மாதிரி போகிறாங்களே கண்டி. லவ் ஒன் அனதர், அதுக்கப்புறமேல்ட்டு ஃபர்கிவ், இன்னொன்று கிவிங், இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஜீசஸ் சொல்லி கொடுத்ததை யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லையா ஃபாதர்? யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் 100% நம்ம ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் இது வியாபாரத்தனமான ஒரு போக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை துணி எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு துணி எடுக்க வசதி கிடையாது. அட்லீஸ்ட்டு கிறிஸ்மஸுக்காக துணி எடுக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லதை எடுத்து கொடுக்கணும், அதுக்காகவும் விஷயத்தெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர் அதை ஒரு அக்கேஷனாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆகையில் அந்த எளிமையிலே வாழறவங்க, உண்மையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆகையில் தான் நாங்கள் கோயிலே அடிக்கடி என்ன சொல்கிறோம்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாடடை குடிலில் பிறந்த இயேசு இன்றைக்கு மனித குடில்களிலே பிறக்க ஆசைப்படுகிறார், இதய குடில்களிலே பிறக்க ஆசைப்படுகிறார், இல்ல குடில்களிலே பிறக்க ஆசைப்படுகிறார். மாட்டுக்கொடையில் அவர் பிறகு கிடையாது. இந்த கூடிலே மற்ற ஜோடனைகள் இதெல்லாம் ஒரு வெளி அடையாளம், அவ்வளவுதான். ஆகையால் இன்றைக்கு ஒரு சில பேர் உண்மையிலேயே இந்த அக்கேஷனை பயன்படுத்தி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சர்ச்சிலேருந்தே ஆயிரக்கணக்கான ஹெல்ப் பண்ணுறோம். பல பேர் நாங்கள் தேடி போகிறோம். அப்படின்னு சொன்னால் இயேசு நம்மை தேடி வந்தார், நாம் அடுத்தவரை தேடி போகிறோம். உதாரணமாக எங்களுடைய சர்ச்சில் ஒரு சின்ன கான்செப்ட், கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒரு வீடு ஒரு பொட்டலம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அந்த பிரியாணியோ சாப்பாடோ ஒரு பொட்டலமோ ஒரு 5 பொட்டலமோ நீங்கள் எடுத்துன்னு கோயிலில் கொடுக்கணும். நாங்கள் இதை என்ன செய்கிறோம்னு சொன்னால், எங்கள் யூத் பசங்க எல்லோரும் சேர்ந்து இந்த பொட்டலங்களை எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட் பிளேஸ் எல்லா இடத்துலையும் ஏழைகளை தேடி போய், எப்படி கடவுள் நம்மை தேடி வந்தாரோ அதேபோல் நாம் தேடி போய், நாங்கள் எங்கேருந்து வர்றோம்னு சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு, ஒரு புடவை, இந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய நடக்குது. அதே மாதிரி கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஏழ்மையான வீடுகளை சந்தித்து அவங்களுக்கு கொடுக்குறோம். முதியோர்களெல்லாம் கூட்டின்னு அவங்களுக்கு கோயிலில் சர்வீஸ் நடத்தி அதை கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அவங்களோட செய்கிறோம். இன்னும் பல பல நல்ல காரியங்கள் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நடக்குது. உலகம் பூராவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமில் அந்த சைடு நடந்துட்டு இருந்தால் கூட இன்னொரு சைடில் இந்த மாதிரி பயங்கரமான நல்ல காரியங்கள் நடக்குது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுது. முக்கியமாக கடவுள் ஏன் மனிதனானார்? மனித நேயத்தை வலியுறுத்துவதற்காக தான் அவர் மனிதனாக பிறந்தார், இல்லை ஏன் பிறந்தார்? ஆகையில் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை யாருமே இது ஒரு கிறிஸ்தவர்கள் விழா அப்படின்னு பார்க்கறது கிடையாது. அதுக்கு மேலே போய் இது ஒரு மனித நேயத்தின் விழா, கடவுள் மண்ணில் இறங்கி வந்த விழா, அன்பு விழா. கிறிஸ்மஸ் என்னவே இது லவ், ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ். இதுக்கு ஜாதி மத வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது, எல்லாரும் செய்கிறது. கடவுளை அன்பு செய், அயலான அன்பு செய். ஆண்டவர் சொன்ன 2 மிக முக்கியமான கட்டளைகள். அதை வலியுறுத்தி அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்கணும், இருக்கிறத 4 பேருக்கு கொடுத்து உதவி செய்யணும், புண்ணியங்களை தேடிக்கணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ். ஷேரிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபாதர்? இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், இனி கிறிஸ்மஸா நமக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சிக்கன் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏதோ நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கலான்னு யாரும் செய்கிறதில்ல. அவங்கவுங்க வீட்டில் ஆக்கி செஞ்சு சாப்பாடெலாம் சாப்பிட்டு சட்டியை கழுவி வச்சிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? இல்லவே இல்லை, அது சரி கிடையாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நிறைய வந்துடுது. சூப்பர். நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன்.
அதாவது இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்ததுனாக்கா ஒரு சில பேர் 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு கொண்டாடுவாங்க, இல்லை வேற எங்கேயாவது கொண்டாடுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. எதுக்காக போய் நம்ம அதை செய்யணும், லட்சக்கணக்காக செலவு பண்ணி? அதுக்கு பதிலாக ஒரு ஏழை ஹோமுக்கு போயிட்டு அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுப்போம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அவங்கள சந்தோஷப்படுத்துவோம், ஒரு டெஸ்டியூட் ஹோமுக்கு போவோம். அப்படி என்ற எண்ணங்கள் இன்றைக்கி வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே அதெல்லாம் வரும்போது நிறைய வந்துட்டு இருக்குது இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் தீபாவளி பொங்கல்னு வரும்போது நம்ம வாழறது வெறும் கிறிஸ்டின்ஸ் கிடையாது, எல்லா மக்கள் மத்தியிலையும் வாழறோம். ஆகையால் கிறிஸ்மஸ் இப்போ தீபாவளி பொங்கல்னு வரும்போது ஹிந்துஸு மற்றவங்க என்ன செய்கிறாங்க, சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பலகாரம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தில் எல்லாரையும் பங்கேற்க வைக்கிறாங்க. இது ஏழை எளியவர்கள்ன்றது போக எல்லாம் ஜென்ரலாகவே. இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறாங்கன்னா 100 ஃப்ளாட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதில் 10 கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்குதுன்னா அந்த 10 கிறிஸ்துவ குடும்பங்கள் மீதி 90 குடும்பங்களுக்கு போயிட்டு தங்களுடைய அன்பை ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹிந்துஸும் தீபாவளி வரும்போது பலகாரம் வந்து கொடுத்து செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தை, பிளவுபட்டு கிடக்கிற இந்த சமுதாயத்தை அரசியல் தனமாக மதத்தை வைத்து வியாபாரம் செய்கிற இந்த சமுதாயத்தை கட்டி இணைக்கின்ற ஒரு விஷயங்களாகத்தான் இந்த விழாக்கள் இருக்குது. ஆகையால் அதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸும் என்ன செய்கிறாங்க, முக்கியமாக அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள், ஏழையான மக்கள், மற்ற மக்கள் எல்லாருக்கும் போய் ஒரு கேக் கொடுத்து கிறிஸ்மஸ் குடிலை காட்டி ஸ்டாரை காட்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வராங்க. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் சைடு இருக்க தான் செய்யும். பட் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் மறந்துட்டு பாசிட்டிவான பார்க்கும்போது அதில் நிறைய ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலாக நைட் மாஸ்க் பற்றி என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க? நிறைய பேர் நைட் மாஸ்க் தூங்கிடுறாங்க, இல்லை கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நைட் மாஸ்க் ஏன் போனால் அது எப்படி உருவாச்சு? ஆக்சுவலி இது சன் காட் ஃபெஸ்டிவலை தான் முதல்ல கொண்டாடினது. அதுக்கு பிறகு அப்படியே காலப்போக்கில் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இப்போ நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வரல. நைட் மாஸ் இயேசுநாதர் 12 o'clock தான் பிறந்தார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மக்கள் மத்தியில். ஆகையால் தான் எல்லாருமே அந்த நைட் மாஸுக்கு போகிறது. இந்த நைட் மாஸ்ன்றது அந்த கரெக்டாக 24th நைட் 12 மணிக்கு இயேசு பிறக்கிறார் அப்படின்றது மனசில் ஆழமாக ஊறி போன ஒரு விஷயம். இந்த நைட் மாஸ்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு இது. இந்த டிசம்பர் மாதம் ஒரு பனிக்காலம், ஒரு குளிர்காலம். வெளிநாட்டில் எல்லாமே பனி குளிர் இதில் தான் கிறிஸ்மஸே கொண்டாடப்படுது. இயேசுநாதர் பிறந்தது அந்த குளிர்காலத்தில். ஆகிய இதையெல்லாம் நினைவுபடுத்தி தான் நைட்டில் போகிறாங்க. எப்பவுமே டே டைமில் போகிறவங்களுக்கு இப்போ ஈஸ்டர்ன்றது வெயில் காலத்தில் வருது, குளிர்காலத்தில் வர ஒரே ஃபெஸ்டிவல் இந்த கிறிஸ்மஸ் தான். ஆகிய அந்த கிறிஸ்மஸ்ஸு, ப்ளூ கலர் லைட்ஸு, அந்த டெக்கரேஷன்ஸு, அந்த குடில், அதனுடைய சாலம்னிட்டி, அந்த பூசை, அது எல்லாமே மக்களுக்கு மனசில் ஊறி போன ஒரு சென்டிமெண்டல் விஷயங்கள். அதனால தான் நிறைய பேர் நைட் மாஸ்க் வருது. யாரும் பகலில் வரதுக்கு விரும்புறது கிடையாது. ஏன்னா பகலில் அந்த லைட்ஸு, அந்த செட்டிங்ஸு, அந்த பியூட்டி, அந்த குளிர் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. வேற நைட்டில் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது நைட்டில் தான் சர்ச்சஸ்லேயும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்து செய்வோம். கேரல்ஸு, 1 மணி நேரம் கேரல்ஸ் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இருக்குது. இந்த தூங்குறாங்க சொல்கிறதெல்லாம் பகலில் கூட தான் தூங்குறாங்க, நைட்டில் மட்டும்தான் தூங்குறாங்க. ஒரு சில பேர் கோயிலுக்கு வரதே தூங்குறதுக்கு தான் வராங்க. சப்போஸ் சாமியார் வைக்கிற பிரசங்கம் சரியில்லைனா தூங்கிடுவாங்க, பாட்டு சரியில்லைன்னா தூங்கிடுவாங்க, ரெண்டாவது ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் தூங்கிடுவாங்க. இது அகெயின் இது ரொம்ப ரேர். இப்போ எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கவே வைக்க மாட்டோம். ஏன் நான் தூங்க வைக்க மாட்டேன்னு சொன்னாக்க, இப்போ இந்த ரீடிங்ஸ் வருது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் எல்இடி ஸ்க்ரீனில் போட்டுவிடுவோம் விஷுவல்ஸாக. ஸோ இப்போ விஷுவல்ஸாக போடும்போது சின்ன பசங்க கூட கம்பல்சரியாக தூங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய அட்டென்ஷன் அங்கே இருக்குது. ஆகையால் இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வழிபாடுகள், செலிப்ரேஷன்ஸை மாற்றிக்கணும். ஸோ அது நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தை பொறுத்து இருக்குது, நம்ம எப்படி அதை செயல்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து. ஒவ்வொரு வீட்லேயும் ஏன் ஃபாதர் ட்ரீயும் குடிலும் வைக்கணும்? அது இந்த ரிமெம்பரன்ஸ் தானே. எல்லா வீட்லேயும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இதால் ஒரு கைண்ட் ஆஃப் எவாஞ்சலைசேஷனு கூட. இயேசு பிறந்தார் அப்படின்றது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு நம்முடைய வீடுகளில் பிறக்கணும், நம்முடைய குடும்பங்கள் இதயங்களில் பிறக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த அந்த ஒரு சிம்பலிசம், அதை நம்ம கொண்டு நம்ம வீட்டுங்களில் நடைமுறைப்படுத்த பார்க்குறோம். இது அகைன் பார்த்திங்கன்னா வீட்டுங்களில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எது, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சில்ட்ரன் எல்லோரும் சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து அந்த குடியில் செஞ்சு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி, ஏழ்மையானவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, வசதியானவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி
அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமையை கொண்டு வரத்துக்கு, ஒரு அன்பு கொண்டு வரத்துக்கு நல்லா வசதியாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்களாம் வந்து பார்ப்பாங்க அதை, அந்த குடில் ஜோடிச்சிருக்கிறது இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எவாஞ்சலைசேஷன். ஸோ அந்த மாதிரி நோக்கத்துக்காக தான் எல்லாருமே வீட்டில் வைக்கிறது. ஒவ்வொரு தனி நபரும் என்ன மாதிரியான ரெசல்யூஷன் இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எப்போவுமே சொல்கிறது மக்களுக்கு, இது வெறும் வெளி ஆடம்பரமாக இருந்த அர்த்தம் கிடையாது. குடில் ஜோடிக்கிறது, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, பெரிய கொண்டாட்டங்கள் நடத்துறது எல்லாம் ஃபைன். பட் இதெல்லாம் நம்ம எதை நோக்கி நம்மளை கொண்டு போகணும்? இயேசுனுடைய அந்த எளிமை, இயேசுனுடைய அந்த கீழ்ப்படிதல், இயேசுனுடைய கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்னு சொல்கிறோம்னா, சிலுவை மரணம் மட்டும் தன்னை அவர் கீழ்ப்படுத்தி கொண்டார். ஆகையால் இயேசுனுடைய இந்த பண்புகள் எல்லாம் நமக்கு வர்றதுக்காக தான் இந்த திருவிழா. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மனித நேயம் செத்துப்போய் கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மனிதர்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி மத மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லுவேன் அடிக்கடி, உலகத்திலேயே தலை சிறந்த மதம் மனித மதம். மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு தான். ஒரு மதத்தினுடைய நோக்கம் என்ன? மனுஷனை மாற்றத்துக்கு தான். நீ வந்து அடிச்சுன்னு சாவறதுக்கு கிடையாது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ரத்த ஆறு ஓடிட்டு இருக்குது மதத்தின் பெயரால். மதத்தின் பெயரால் தான் அடிச்சுன்னு சாவறாங்க. கடவுள் அப்படி ஆசைப்படவே இல்லை. ஆடு மாடு இதில் காட்டில் இருக்கிற விலங்குகளெல்லாம் ஒத்துமையாக இருக்குது. ஒரு ஓனாயும் சிறுத்தையும் புலியும் சிங்கமும் ஒன்றா படுத்து தூங்குது. 5 அறிவு படைத்த இந்த மிருகங்களுக்கு இருக்கிற அந்த ஒற்றுமை, அன்பு, பாசம் கூட இன்றைக்கு மனித சமுதாயத்தில் இல்லாத போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் புழு பூச்சிக்களை போல மனிதர்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை விதமான சண்டைகள், சச்சரவுகள், நாடுகளுக்கிடையே இருக்கிற அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி டிஃபென்ஸ்க்காக தான் உலகமே காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மக்கள் கோடிக்கணக்கான பசியும் பட்டினியும் நிர்வாணத்திலையும் சாவறாங்க. அவங்கள பற்றி கவனிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆசை. கடவுள் ஆசைப்பட்டது அதுதான். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் உருவாக வேண்டும் என்று சொன்னார். அதே ஆண்டவர் தான் சொன்னார், சின்னஞ்சிறிய இவர்களுக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர். நான் பசியாயிருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தேன் வந்து சந்தித்தீர்கள், சிறைச்சாலையில் இருந்து என்னை விசாரித்தீர்கள். ஆகையால் சின்னஞ்சிறி இவர்களுக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் மனுஷனுக்கு செய்கிறது கடவுளுக்கு செய்கிறது சமம். அன்னை தெரசா அதுதான் சொல்கிறாங்க, 2 கைகளை குவித்து கடவுளை தொழுவதை விட தெருவில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை தொட்டு தூக்கி அவனுக்கு உதவி செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் இன்றைக்கு இதைத்தான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ ஜாய் டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாடல். இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சர் ஐசக் ஸ்காட் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். சின்ன வயசுலேருந்தே அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். பல நாட்கள் அவருடைய காலம் பூராவே ஒரு நோயாளி தான். படுத்த படுக்கையாக கிடக்கிறார். கடைசி காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் பாட்டு எழுதுகிறார். படுத்த படுக்கையிலிருந்து பாட்டு எழுதுகிறாரு. 720 பாட்டு எழுதுகிறார். அவர் மொத்தம் பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணுறாரு. அதில் அவர் கடைசியாக எழுதின பாட்டு தான் ஜாய் டு த வேர்ல்ட் த லார்ட் ஹஸ் கம். ஒரு பெட்டில் படுத்து சாவு போகிற நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் எழுதின பாட்டை பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி உலகம் பூரா பாடிட்டு இருக்குது, ஜாய் டு த வேர்ல்ட். ஆகையால் இயேசுனுடைய பிறப்பினுடைய மைய கருத்தே இந்த உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றது தான். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டாங்க. பலவிதமான வேதனைகளை, கொடுமைகளை அவங்க அனுபவித்தாங்க. உறவாட வர வேண்டும் பாலகனே, உன் வரவாலயம் வினை தீரும் பகலவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தினந்தோறும் அழுது வேண்டாங்க. அதுக்கு பிறகுதான் மெசியா வரார், மீட்பர் வரார். எதற்காக வரார்? எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வை வழங்கவும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அப்படின்னு சொல்லி வந்து இயேசு குருடர்களை பார்க்க வைக்கிறார், செவிடர்களை கேட்க வைக்கிறார், செத்த பிணங்களுக்கு உயிர் கொடுக்கிறார், ஊமைகளை பேச வைக்கிறார். அதெல்லாம் செஞ்சு மக்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது தான்.
நம்மிடத்தில் இருக்கிற பிரிவினைகள் அகற்றப்பட வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும், மனிதநேயமில்லாத இரும்பு இதயங்கள் நுறுக்கப்பட வேண்டும், தசையாலான இதயங்களை மனிதர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கிற மனப்பக்குவம் உருவாக வேண்டும். சண்டை சச்சரவு இல்லாத, மேடு பள்ளங்கள் இல்லாத. ஸ்நாபாரில் பிரதான் போதிக்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திற்கு அஞ்சு நடுங்குங்கள். அடிமரத்தில் கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது, கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் இடப்படும். மேடுகள் பள்ளங்கள் சமமாக்கப்பட வேண்டும், கோணலானவை நேராக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்த ஸ்நாபகர் சொன்னார். ஆக இன்றைக்கு சமுதாயத்தில் மேடு பள்ளங்கள் பயங்கரமாக இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது. 80% மக்கள் பசி பட்டினி இருக்கிறாங்க, 20% மக்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க லைஃப். ஆகையில் இன்றைக்கி உலகம் போகிற போக்கே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, வியாபாரத்தனமான ஒரு உலகம், சுயநலம் நிறைந்த ஒரு உலகம், அடுத்தவரை பற்றி கவலைப்படாத ஒரு உலகத்தை நாம் பார்த்து நிற்கிறோம். இது டே பை டே இன்னும் மோசமாகிட்டே போகுது. இந்த நிலை மாறி ஆண்டவர் கண்ட கனவு நனவாக வேண்டும். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் ஃபாதர், இப்போ 3 Kings ஃபீஸ்ட்டுன்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிலில் வந்து அந்த 3 ராஜாக்களை வைப்போம். அது வந்து எப்போ அந்த குடில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 3 Kings ஃபீஸ்ட் முடிஞ்சோன்னா அந்த பொங்கல் வச்சு எடுப்பாங்க. எதனால் அந்த 3 Kings ஃபீஸ்ட் வந்துச்சு? அந்த குடில் வந்து எடுக்கிறப்போ ஏன் அவங்களுக்கு பொங்கல் வச்சு எடுக்கணுன்றது ஐதீகமா? அப்படி கிடையாது. ஐதீகம் அப்படின்னு சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்ற விஷயங்கள், அது எல்லாரும் சேர்த்து கிடையாது. ஒரு சில பேர் 3 ராஜா திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 வைஸ் மென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையில் மெஜாய், ஃபீஸ்ட் ஆஃப் த மெஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா 3 பேரும் கீழ் திசை ஞானிகள். இயேசு பிறந்திருக்கிறார் பெத்லகேம்லேன்னு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுநாதரை பார்க்க வர்றாங்க. இந்த 3 பேரும் வந்து பெரிய பெரிய ஞானிகளாக இருந்தாலும், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதிகளாக இருந்தாலும், மக்களை கட்டி ஆண்ட பெரிய அரசர்களாக இருந்தாலும், அவங்க வந்து தங்களுடைய நிலைமையை உணர்றாங்க. நம்மளது நிலையான அரசு கிடையாது, நாம் உண்மையான அரசர் கிடையாது. உண்மையான அரசர் அந்த மாட்டுக்குடிலில் பிறந்திருக்கிற பாலகன் இயேசுதான் சொல்லிட்டு. ஆகையால் தான் ஏரோது அவங்கள வர வச்சு கேட்குறாரு, அரசர் பிறந்திருக்கிறாரமே எங்கே, எனக்கும் சொல்லி நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, வால் நட்சத்திரம் காட்டின வழியில் போகிறாங்க, மாடடை குடியில் சந்திக்கிறாங்க. மாடடை குடியில் சந்திச்சோடனே அந்த ஸ்டார் வேறு திசையில் போகுது, இவங்க வேறு திசையில் போயிடறாங்க, ஏரோது கிட்ட போகல. ஆகையால் தான் ஏரோது என்ன செய்கிறான், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் சாவடிக்கிறான். ஸோ இந்த 3 ஞானிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விதமான காணிக்கை பொருட்களை, கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னால் தண்டனிட்டு வணங்கி முழந்தாள் படியிட்டு அவரை ஆராதிக்கிறார்கள். யார் பாருங்கள், சிம்மாசனத்தில் வீட்டு இருக்க வேண்டிய, செங்கோல் ஏந்தி இருக்க வேண்டிய மாபெரும் அரசர்கள் இந்த மாட்டுக்குடிலில் பிறந்து கிடக்கிற அந்த பரிதாபத்திற்குரிய குழந்தையின் முன்னால் மண்டி ஓட்டு முட்டு போட்டு ஆராதிக்கிறார்கள். இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னாக்கா, அது கடவுள் அவ்வளோ எளிமையான ஒரு சூழ்நிலையில் பிறந்திருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர் தான் உலகத்துக்கே அரசர். நம்மெல்லாம் வந்து நத்திங், இனி ஏற்ப நாளை போகும். இயேசுநாதருடைய அரசுக்கு அழிவே கிடையாது, முடிவே கிடையாது. ஆகையால் தான் இந்த 3 ஞானிகளும் அவர் முன்னால் வந்து தாழ்ச்சியோடு அவங்க முட்டி போடுறாங்க. ஆகையால் இதைத்தான் நாம் வந்து பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வரோம். அன்றைக்கு நிறைய பேர் வந்து அந்த 3 ராஜாக்கள் திருவிழா, இப்போ அந்தோனியார் பொங்கல்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சில இடத்துல சேராங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஃபாதர். அதாவது ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போய் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஃபாதர். இப்போ நேரம் இல்லை, வரப்போகிற பதிவுகளில் நம்ம நிறைய பேசலாம் ஃபாதர். நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து சிறப்பாக நான் உங்களுக்காக கிறிஸ்மஸ் இரவும் புத்தாண்டு இரவிலும் ஜெபம் செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.